ஹலோ எவ்ரிவன் அண்ட் மெவின் வெல்கம் டு நாவாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா த கான்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட ஆஃபிஷியல் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ கான்ஜரிங் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வர 4வது படம்னு நினைக்கிறேன், இந்த லாஸ்ட் படம். ஸோ அப்படிதான் சொல்றாங்க, லாஸ்ட் படம் தான். பட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம WB தான், வார்னர் ப்ரோஸ் தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த ஹாரர் ஃபிலிம் தான், அதுவும் கான்ஜரிங் மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஒரு ட்ரெண்டிங்கான ஃப்ரான்ச்சைஸும் வந்துட்டு அவங்க ஈஸியாக விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. மேபி ரீபூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வந்துட்டு இப்போ இந்த கான்ஜரிங் இந்த வேர்ல்டை வந்துட்டு சீரியஸா வந்துட்டு அவங்களுக்கு வெளியாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மாலாம் வந்துட்டு லாஸ்ட் படம்னு தான் சொல்லி தத்திலாம் கழிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஃபேன்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியும். சும்மா ரீல் விட்டுருக்கானுங்க, ஏன்னா கடைசி படம் வந்து பாத்துருவோமா அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? ஏன்னா வந்துட்டு இந்த கடைசி 3வது படம் இருக்குல்ல, 3வது கான்ஜரிங், இந்த கான்ஜரிங் என்னமோ வந்துச்சு, எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு ஜம்ப் ஸ்கேரு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. 1 and 2 பார்த்த அளவு கூட இல்லை. ஒரு மாதிரி கதையும் எடுத்த விதமும் வந்துட்டு எனக்கு அந்த பயம் எனக்கு அந்த இம்ப்ரெஸ் பண்ணல. அந்த பயத்தை தான் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. பயம் வந்தால் தான் இம்ப்ரெஸ் ஆகும் அந்த படத்தை பற்றி. ஸோ இந்த பயம்ங்கிறது அந்த அளவுக்கு ஒட்டவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன், ரிவ்யூஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். இந்த 4வது படம் அதுக்கு தான் டீச் பண்ணது தான் வச்சிருக்கானு போல, லாஸ்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க, அதை நான் பார்க்கல. த வாரன்ஸ் டார்க்கஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க, ஒரு 1 minute for 16 seconds. அதையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம், ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எனக்கு அப்புறம் இது என்ன படிச்சுன்னா, இந்த கப்பலோட த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் ஸ்டோரியை தான் எடுத்து இந்த லாஸ்ட் பார்ட்ல வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது மேபி ஒரு ரூமர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அஃபிஷியலாக கூட இருக்கலாங்க. அது அஃபிஷியல் அப்டேட் இல்லை, ரூமர்ஸாக தான் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வாங்க அந்த ஃபர்ஸ்ட் இந்த கேம்ஸை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3, 2, 1 go. Look for them all on digital. The Conjuring 2 and The Conjuring The Devil Made Me Do It. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன், சரி தெரியலங்க. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு டீசரை பார்த்துருமா. லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3, 2, 1 go. Don't touch anything. Oh, and the museum. What you see in here is either haunted. Hey, none. Or been used in some sort of ritualistic. Like வந்து ஒரு souvenir மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். Annabelle toy. Not even the toys. How many cases you guys had? Cases. My name is Ed Warren, here with my wife Lorraine. Maybe 1,000. 1,000. Every case is different. Every family's different. Oh. Once we start, there's no going back. Anything can happen. Old. And most likely anything will. Goosebump. Yeah. Something's changed. Something's different. Son of the Holy Spirit, we cast you out! You will not pass! By the power of our Lord Jesus Christ! We've been waiting so patiently for you. வெறுத்து உண்மையிலேயே ஆனஸ்டா சொல்றேன், ஐமேக்ஸ்ல பாக்குறது வெறுத்து. எனக்கு செம்மையா சிலுத்துருச்சு உண்மையிலேயே. இது பயம்னு சொல்லிடுதா இல்ல வந்துட்டு எனக்கு இந்த கூஸ்பம் வருதுல்ல, கூஸ்பம்னா பயத்துல ஒரு மாதிரி சிலுக்குதுல,
எனக்கு என்னோட இன்ட்யூஷன் இருக்காது, எந்த படத்தை பார்த்து எனக்கு சிலுக்குதோ, கூஸ்பம் ஆகுதா, பேய் படமா இருக்கட்டும், மாசா இருக்கட்டும், அதெல்லாம் சிலுக்குதோ அது வந்துட்டு பிடிச்சிரும்பா, எனக்கு பிடிச்சிரும் அப்படின்னு எனக்கு தோணும். பர்சனலா சொல்றேன், எனக்கு பிடிச்சிரும். அப்படி இந்த படம் கண்டிப்பா எனக்கு பிடிச்சிரும், மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும் கண்டிப்பா நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு டீசரே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மோஸ்ட் ஸ்கேரிஸ் கேஸ் அவங்க டீல் பண்ணதுலேயே, அவங்க எடுத்து நடத்துறதுலேயே வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஸ்கேரிஸ், ஒரு பயங்கரமான ஒரு கேஸு. அது நிறைய ஸ்மர்ஃப் கேஸ் நான் சொன்னாங்க, அப்படிதான் எனக்கு கேட்டுச்சு. அவங்க கேரியர்லேயே அவங்க எடுத்து நடத்தின அந்த கேஸு ரொம்ப டார்க்கஸ்ட் கேஸ், சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, பயமா. ஆனா இந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும், மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா பிடிச்சிரும். இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி வைஸ் எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜம்ப் ஸ்கேர்லாம் வேற மாதிரி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ரைட்ஸ் வேற சொல்லியிருக்காங்க, கடைசி படம். ஸோ எப்படி, எனக்கு டவுட்டே அதுதான், எப்படா விடுவானுங்க வார்னர் ப்ரோஸ்? WB சும்மா விட மாட்டானே, சும்மா சப்பையான சும்மா ஒரு ஆவரேஜான ஹிட் கொடுத்தாலே அந்த ஃப்ரான்ச்சைஸை விட மாட்டான். இந்த கான்ஜரிங் சீரிஸ் வந்துட்டு அல்டிமேட்டான ஒரு ஹிட், வேற லெவல்ல ஃபேன்ஸ் மத்தியில வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சும்மா அப்படியே விட்டு கொடுப்பான். கண்டிப்பா இதை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சீரியஸாக எடுப்பான். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு சீரியஸாக வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு சாஃப்ட் ரீபூட்டாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல, காத்திருந்து பார்ப்போம். எனக்கு கான்ஜரிங் பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு. டீசர் வந்துட்டு நல்லாவே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டி, கேமரா மூவ், அந்த ஜம்ப் ஸ்கேர் வந்துட்டு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் செம்மையா வெயிட் பண்றேன். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், யார் பார்க்கலையோ வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Bye.